ஜுவாலாகேசன் திருநேத்திரம் பிரம்மா விட்டு மகேஸ்வரா 3 பேரும் திருநேத்திரதாரி ஷட்கோண சக்கரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கு. சக்கரபாணி சுவாமி, சக்கரத்தாழ்வார், சக்கரபாணி. பாஸ்கர கஷேத்திரம்னா சூரியனோட கர்வத்தை நிவர்த்தி பண்ணுறதுனால இந்த ஊருக்கு பாஸ்கர கஷேத்திரமாக சேவை. கடல் கடைத்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தால் போல் உடல் உருகி வாய் பிறந்து மறுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் உன்போலாடி குறுக்கப்பெறா கணவரத்தோல் சக்கரப்பாடி சார்ந்தவில் சேவைகளேன்னு சாரங்கராஜா ஊருக்கே பெரிய பெருமாள், திவ்யதேச பெருமாள், 3வது பெரிய திவ்யதேசமாக உள்ளார். சாரங்கராஜ பெருமாளோட கையில் உள்ள அந்த சக்கரத்தோட அம்சம்தான் இவர். சக்கரத்தாழ்வார், சக்கரப்பாணியினாக திருநாமமாக சேவை. கலைவாய் இன்பம் கலையாது ஒளிவாய் கலைகன் வெற்றிலே கலைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலென ஆவி சரிந்து போகும்போது இளையாது உனதால் ஒருங்க போத விசை நீயே. சக்கரராஜா சக்கரபாணி சுவாமி 8 கைகள் 8 ஆயுதங்களோட சேவை. தூய்மை யோகம் ஆயினாய் துளால் அலங்கல் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துகிந்த ஆதி தேவா நின் நாமதேயம் இன்னதென்ன வல்லமல்ல வாயினும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அன்னபின் சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி சுவாமியை திருமஷியாழ்வார் சேவிச்சிருக்க. அட்டபுஜம் அட்டாயுதம் ஜுவாலாகேசத்தோட சேவை பண்ணிக்கிற சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி சுவாமி. சுவாமியை சேவிக்கிறதுனால விட்ட காரியங்கள், நம்ம மனசில் நினைச்ச காரியங்கள், சத்ருபய நிவர்த்தி, எதிரிகள் தொல்லை நிவர்த்தி, சகல காரியங்கள் சித்தி, சீக்கிரமாக ஜெயமாகிறதுக்கு உடனே துட்டர்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த பெருமாளை சேவித்தாலே சகல காரியங்கள்லாம் சித்தியாகும். சுவாமிக்கு முக்கியமான அம்சங்கள் என்னென்னா சுவாமியை பிரதட்சண பிரியாக பேர். சுவாமியை ரெட்டக்கடையில் 2, 4, 6, 8, 10ங்கிற விதத்தில் பிரதட்சணம் பண்ணணும். சுவாமியோட சொல்லணும் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனங்கிற மாதிரி பிரதிபட ஸ்ரேணி பீஷண பரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான காரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகமசத் தர்ம தர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, வெற்றி வெற்றி சுதர்சனுக்கு வெற்றி, சுதர்சனுக்கு வெற்றிங்கிற மாதிரியாக பேராக ஸ்ரீமான் தேசிகன் சுவாமி சுதர்சன அட்டகம்னு 8 விதமான ஸ்லோகங்களை சொல்லியிருக்கேன். சக்கரராஜரை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணம் மகாத்மியத்தில் சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவத்தோடு இருக்கு. சைத்திர மாதத்தில் அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு பெருமாள் எழுதுவர். இங்கே பெரிய திரு கருட செல்வன் எழுதுவர். சைத்திர மாதம் சாரங்கராஜா பெருமாளோட சைத்திரோற்சவத்துக்கும் பெருமாள் கூட சூரிய பிரபலேருந்து குதிரை வாகனத்தை வரைக்கும் எழுதுவர். சைத்திர மாதம், வைகாசி மாதம், வைசாக மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு தெப்போற்சவம், பிரபோற்சவம் நடக்கும். வைசாக மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தெப்போற்சவமாக நடக்கும். ஆடி மாதம் வந்து ஸ்ரீ ஜெயந்தி. ஆடி மாதம் சுவாமிக்கு ஆடி மாதத்துக்கு சுவாமிக்கு சுக்லம் ஜேஷ்டாபிஷேகம் ஏகாதசியம் நடக்கிறது. மூலவர் உற்சவர் திருமஞ்சனம் ஆடி மாதம். ஆவணி மாதம் காயத்ரி தேவத்திலிருந்து 7 தினங்கள் பவித்திர உற்சவம். பவித்திர உற்சவங்கிறது நித்தியப்படி பண்ணுற காரியங்கள் தோஷங்கள் நிவர்த்திக்காக பண்ணுற உற்சவமாக பவித்திர உற்சவம். ஆவணி மாதம் காயத்ரி தேவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பவித்திர உற்சவம். புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் உண்டு, விஜயதசமி உற்சவம் உண்டு. ஐப்பசி மாதம் துலா உற்சவத்தில் ஐப்பசி கடமுகம் தீர்த்தவாரின்றது. ஐப்பசி 30 அன்னைக்கு சுவாமி ஏற்கனவே ஒரு பல காலத்துக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் உற்சவம் நடந்திருக்கீங்க. அதனால இங்கே கடைமுகம் தீர்த்தவாரிங்கிற மாதிரி தீர்த்தவாரி செய்வதெல்லாம் உண்டு. ஐப்பசி மாதம் கடமுகம் தீர்த்தவாரி அப்படிங்கிறோம். புரட்டாசி ஐப்பசி. கிருத்திகை தீபோற்சவம், கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபோற்சவம். மார்கழி மாதம் வந்து சுவாமிக்கு விசேஷமாக இப்போ ஊஞ்சல் உற்சவம் தோலோற்சவம் நடக்கிறது. கார்த்திகை மார்கழி. தை மாதம் தை அமாவாசை அன்னைக்கு சுவாமி புறப்பாடு.
கார்த்திகை மார்கழி தை மாசி மாதம் தான் மாசி மகம் பிரம்மோற்சவம். மாசி மகத்தில் சுவாமிக்கு பிரம்மோற்சவம் 9 நாள் 9 மகத்தன்னைக்கு தேர் தீர்த்தவாரி எல்லாம் நடக்கும். மாசி மாதம் பிரம்மோற்சவம்னால ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். விட்ட காரியங்கள் மனோரதங்கள்லாம் பூர்த்தி கொண்ட பெருமாளாக சக்கரராஜா. சக்கரராஜருக்கு கோதுமை பாயசம் பண்ணுறது விசேஷம். கோதுமை சூரியனுக்கு உகந்த தானியமாக விளங்குறதுனால கோதுமையினால் பண்ண பாயசங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். திருச்சுற்று வலம்பர்கள் ரொம்ப விசேஷம். அவர் சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம். அவரோட நாமாக்களை ஜெபிக்கிறது, ஸ்லோகங்களை சொல்கிறது ரொம்ப விசேஷம். நித்திய பலி ஜெபிக்கணும், சுற்றி வரணும், பிரார்த்தனை பண்ணணும். இது 3 பண்ணாலே நமது காரியங்கள்லாம் ஜெயமாகி விட்ட காரியங்கள் சித்தி, சகல ரோக நிவர்த்தி, சகல காரியங்கள்லாம் பரிபாலக்கூடிய தெய்வமாக சீக்கிரம் பலனை கொடுக்குற தெய்வமாக இருக்க சக்கரத்தாழ்வார் சக்கரபாணி சுவாமி. மங்களம் சக்கரராஜாய மகனீய குணாத்மஜே பத்மநாப பராம்பூஜாய பரிஷ்காராய சக்கரராஜாவுக்கு பங்குனி மாதம் சிரவணத்தில் திருக்கல்யாண உற்சவம் உண்டு. அதோட பூர்த்தி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு உற்சவம் கண்டவுட சக்கரராஜா சக்கரபாணி சுவாமி திருவடியை சேர்த்து போகும். சுவாமிக்கு சுதர்சனவல்லி மகாலட்சுமிக்கு சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே சன்ன சக்கரஹா